அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. ட்ரம்ப் வரி விதிப்பு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்தியா உட்பட 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் அதிகப்படியான வரியை வந்து விதித்தார். அதனால் என்னாச்சு அப்படின்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து சரிவை காணுது. பொருட்கள் வந்து இங்கே வந்து இறக்குமதி ஆக மாட்டுது. மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் பொருள் இங்கே அனுப்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த வணிகர்களும் எதிர்க்கட்சியினரும் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க அமெரிக்கா உச்சநீதிமன்றத்தில். ஓகேங்களா. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 9 பேர் கொண்ட நீதிபதிகள் குழுவில் 6 குழு வந்து இந்த வரி விதிப்பு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதில் குறிப்பாக இந்தியாவின் மீது மட்டும் பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து 10% இருந்த வரியை 25% பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாகிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தனியாக எக்ஸ்ட்ரா 25%, மொத்தம் 50% வரியை வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்து நம்ம வந்து பொருட்கள் என்ன பண்ணோம், இங்கேருந்து 50% வரி கட்டி அங்கே போய் அந்த மார்க்கெட்டில் விற்றுட்ருந்தோம். இதை எதிர்த்து தான் எதிர்க்கட்சியினர் மற்றும் அங்கே இருக்கும் வணிகர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கு விசாரணையின் போது அமெரிக்காவில் அவசர காலங்களில் இறக்குமதிகளை கட்டுப்படுத்த 1977ஆம் ஆண்டின் அமெரிக்க சட்டம் அதிபருக்கு அதிகாரம் அளித்துள்ளதாகவும் அதில் அதிபருக்கு வரி விதிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டை டொனால்ட் ட்ரம்ப் அரசர்கள் அதற்கான நீதித்துறை வந்து வாதிட்டது. ஆனால் அந்த சட்டத்தில் இறக்குமதி பொருட்கள் மீது வரி விதிப்பது குறித்து எதுவும் கூறப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்க்கட்சியினர் வந்து வாதிட்டாங்க. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான 9 நீதிபதிகள் வெள்ளிக்கிழமை வந்து தீர்ப்பு வழங்கினாங்க. என்னன்னா, இதில் 6 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் வரி விதிக்கும் அதிகாரத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு தான் அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக வழங்கியுள்ளது. அதாவது நாடாளுமன்றத்துக்கு தான் வரி விதிக்கும் அதிகாரம் இருக்க ஒழிய ஒரு தனிப்பட்ட நபருக்கு அதிபருக்கு அதிகாரம் வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனவே ட்ரம்ப்புடைய வரி விதிப்பு செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. மற்ற தகவல்கள் நமக்கு தேவையில்லாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வரி விதிப்பின் போது கிட்டத்தட்ட அமெரிக்கா எவ்வளோ வரிகளை வசூல் பண்ணாங்கன்னா, 13,400 கோடி டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 12.17 லட்சம் கோடி அமெரிக்கா வந்து நிதி திட்டிருக்கு. இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றத பற்றி நீதிபதிகள் வந்து எந்த கருத்துமே தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி நண்பர்களே.